ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 28. மிகுந்த பராக்கிரமத்தை உடைய ரகுவீரன் தூஷணனையும் திரிசிரசையும் ராட்சச சைன்யங்களையும் அழிச்சதை பார்த்துட்டு கரனுக்கு கோபம் வருது. தன்னோட வந்த 14,000 ராட்சசர்கள்ல சிலர் மட்டுமே பாக்கி இருக்கிறத பார்த்தான். அவனுடைய கர்வம் அழிஞ்சது. நமுச்சி என்ற அசுரன் இந்திரனை எதிர்க்கிறது போல ராமனை எதிர்த்து மகா விஷமுள்ள கால சர்ப்பங்களை போன்ற பானத்தால ராமனை அடிக்கிறான். யுத்த சாஸ்திரத்துல நிபுணனானதால அடிக்கடி நான் ஓசை பண்ணி பல அஸ்திரங்களை பிரயோகிச்சு சகல திசைகளையும் மறைச்சு விசித்திரமாக அவன் யுத்தத்தை பண்றான். ராமன் உடனே நெருப்பு பொறிகளை கக்கும் பானங்களை விட்டு ஆகாசத்தையே மறைச்சுட்டார். இப்படி மழை காலத்தில் மேகம் போல கூரான பானங்களால ஆகாசம் பூமி எல்லாத்தையும் மறைச்சா. சூரியன் பிரகாசிக்கல. நாளிகம் நாராசம் விகர்ணி போன்ற பானங்களால கரண் ராமனை அடிக்கிறான். கையில் பாசத்தோடு பிராணிகளை கொல்ல வரும் யமனைப் போல வில் எடுத்து ரதத்தில் நிற்கும் அந்த ராட்சசனை பார்த்து ஜந்துக்கள் எல்லாம் நடுங்கி போனா. எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ராமன் ராட்சச சைன்யத்தை கொல்ல நிச்சயம் பண்ணி வில்லின் மேல வேடிக்கையா சாஞ்சுண்டு நின்றுக்கார். அதை பார்த்து அவர் பலம் குறைஞ்சு களைச்சு போயிட்டார் அப்படின்னு நினைச்சு சிம்மத்தை போல கரண் ஓடி வந்தான். அவனை ராமன் கொஞ்சம் கூட லட்சியமே பண்ணல. ஒரு விளக்கு பூச்சி விளக்கை நோக்கி ஓடி வந்து அந்த நெருப்பில் விழறத போல கரண் ராமன் கிட்டக்க வந்து அவர் பிடிச்சுட்டு இருந்த அந்த கோதண்டத்தினுடைய கைப்பிடிக்கு கிட்ட துண்டித்து தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறான். 7 பானங்களால் ராமனுடைய கவசத்தை அறுத்து தள்ளினான். அப்போ ராமன் கவசம் இல்லாம கோடி சூரியன் போல இருந்தார். பல 1000 பானங்களால ராமனை எல்லா இடத்திலையும் தொலைச்சு சிம்மநாதம் பண்றான் கரண். ராமன் புகையில்லாத நெருப்பு ஜுவாலையை போல அவனை கொன்னுண்ணும் அப்படின்னு நினைச்சு அகஸ்திய மகரிஷியால் கொடுக்கப்பட்ட அந்த வில்லை எடுத்து நாணேற்றி வளைத்து பல பானங்களை தொடுத்து தங்கத்தாலும் ரத்தினத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு மலை சிகரம் போல இருக்கக்கூடிய கரனுடைய கொடியை அறுத்து தள்ளினார். சூரியன் தேவதைகளின் சாபத்தால பூமியில விழுவது போல அது ஒரு பெரிய சப்தத்தோட பூமியில விழுந்தது. உடனே கரண் மத யானையை போல 4 சிரேஷ்டமான பானங்களால ராமனை அடிக்கிறான். ராமனோட எல்லா அவயவங்களில் இருந்தும் ரத்தம் கொட்டுறது. ராமன் அடங்காத கோபம் கொண்டு கோதண்டத்தை எடுத்து தலையில ஒரு பானமும் கைகள்ல 2 பானமும் மார்பில் 3 அர்த்த சந்திர பானங்களாலும் கரணை அடிக்கிறார். அவனை கொல்லும் காலம் கிட்டக்க வந்துட்டதால உடனே 13 பானங்களை எடுத்து அவனோட குதிரை, சாரதி, ஏற்கால், அவனுடைய வில்லு ஆகிய எல்லாவற்றையும் துண்டித்து ஒரே ஒரு பானத்தால கரனை தொலைச்சு சிம்மநாதம் பண்ணினார். கரண் வில் ஒடிந்து குதிரைகளெல்லாம் இறந்து போய் சாரதியும் போய் ரதத்திலேந்து குதிச்சு ஒரு பெரிய கதாயுதத்தோட ராமன் மேல பாயறான். அப்போ ஆகாசத்துல தேவர்களும் மகரிஷிகளும் சந்தோஷம் அடைஞ்சு ராமனை கைகூப்பி வணங்கி கொண்டாடினா அப்படின்னு சொல்லி இந்த 28வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 29வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.